வெல்கம் டு ஆயுளழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் ரிப்பேரிங் லிப் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளோட டெய்லி ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுவோம் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக. ஆனால் நம்ம லிப் மாஸ்க் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. எப்படி ஃபேஸ்க்கு கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி லிப்க்குமே லிப் மாஸ்க் போட்டு பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அப்போது தான் நம்மளோட லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப பிளாக் ஆகாமல் எப்போவுமே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட லிப்ஸு. ஸோ இந்த லிப் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லிப் மாஸ்க் அப்படின்றது நிறைய ஹைட்ரேட்டிங்காக மாய்ஸ்சராக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அப்போது நம்ம லிப் பாமே டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லிப் பாமை விட ஒரு படி மேலே இருக்கணும் இன்க்ரீடியன்ட்ஸு. எந்த அளவுக்கு மாய்ஸ்சர் கொடுக்குது, அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட் தான் லெனோலின். இந்த லெனோலின் வந்து நம்மளோட லிப்பை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். உங்களுக்கு ட்ரை அண்ட் கிராக்டு, அதாவது வெடிப்பு விழுந்த மாதிரி உதடு இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் இந்த லெனோலின் கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெனோலின் நம்மளோட லிப்பை ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அடுத்தது ஆயில்ஸ் சூஸ் பண்ணிடலாம். ஆயில்ஸில் லிப் கேர்னாலே கண்டிப்பாக கேஸ்டர் ஆயில் அங்கே இருக்கணும். ஏன்னா அது ரொம்பவே திக்காகவும் இருக்கும், அதே சமயம் டீப்பாக ஹைட்ரேட் பண்ணும். ஸோ நமக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது நேச்சுரலாகவே நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு திக்னஸும் கொடுக்கும், சில்கி ஸ்மூத்தாக நம்மளோட லிப்ஸையும் வச்சுக்கும். அடுத்த ஆயில் பார்த்திங்கன்னா ஜொஜோபா ஆயில். இது வந்து ஃபாஸ்ட் அப்சர்விங்காக இருக்கும். இது லைட் வெயிட்டாக இருக்கனால நம்மளோட லிப்குள்ளே சீக்கிரமாக பெனட்ரேட் ஆகும். அப்படி பெனட்ரேட் ஆகிறது மூலியமாக நம்மளோட லிப்பை கண்டிஷனிங் பண்ணி ட்ரை ஆகி அந்த உதட்டில் இருக்கக்கூடிய தோல் பிரியாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆயில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆயில்ஸ் எல்லாம் சேர்த்துட்டோம். இந்த ஆயில்ஸை மட்டுமே மிக்ஸ் பண்ணால் நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ நம்மளோட கண்டெய்னரில் அது கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வேக்ஸ் தேவை. வேக்ஸ் வந்து கம்மியான மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கணும். அதாவது நம்ம கையை வச்சு ரப் பண்ணால் அந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வரணும். ஸோ அந்தளவுக்கு ஹீட் இருந்தாலே அது மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம பீஸ் வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பீஸ் வேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஷேப்பை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் டேமேஜில் இருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம லிப்ஸை, நம்மளோட லிப்ஸில் ரொம்ப நேரம் மாய்ஸ்சரை சீல் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த பீஸ் வேக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் இ. விட்டமின் இயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. எப்போவுமே லிப் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் இ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இயில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட லிப் கேரில் அதிகமாக என்ன ஆட் பண்ணுவோம், ஆயில்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆயில்ஸ்லாம் ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் கமர்ற மாதிரியான ஸ்மெல் வரும். ஸோ இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதன் மூலயமா நமக்கு எண்ணெய் கமர்ற மாதிரியான ஸ்மெல் வராது. நம்மளோட ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் ஹீல் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த விட்டமின் இ ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயிலில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது ரோஸ் எசென்ஷியல் ஆயில். நீங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லாவெண்டர், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லிப்பில் இருக்கக்கூடிய கிராக்கை வந்து ஹீல் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சாயில் லெசித்தின். இது ஒரு நேச்சுரல் எமல்சிஃபையர் அண்ட் எமோலியன்ட். நம்மளோட ப்ராடக்ட் வந்து லிப்குள்ளே நல்லா பெனட்ரேட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதன் மூலியமாக நமக்கு மாய்ஸ்சர் ரொம்ப நேரம் சீலாக இருக்கும். ஸோ ட்ரைட் லிப்ஸ் வந்து ஈஸியாக சாஃப்டன் ஆகி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றா பைண்ட் ஆகி வைக்கிறதுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எந்தெந்த அளவு போடணும் அப்படின்ற ஃபார்முலேஷனை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு லெனோலின் 4.5 கிராம், சாயில் லெசித்தின் 1.5 கிராம், கேஸ்டர் ஆயில் 1.5 கிராம், ஜோஜோபா ஆயில் 1.4 கிராம், பீஸ் வேக்ஸ் 1 கிராம், விட்டமின் இ 0.05 கிராம், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் 0.05 கிராம். ரோஸ் பிக்மெண்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிக்மெண்ட்ஸ் இல்லாமையும் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டெரைலான ஒரு கண்டெய்னரில் நம்ம லெனோலின் 4.5 கிராம் நான் எடுத்திருக்கேன்.
அது கூடவே நம்ம நெக்ஸ்ட் வந்து சாய் லெசித்தின் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஒரு திக்கான ஒரு ஹனி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கலருமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எல்லா ஆயில்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில்ஸில் கேஸ்டர் ஆயில் அண்ட் ஜொஜோபா ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே நம்ம ஒரே கண்டெய்னரில் போட்டுருணும். எக்ஸப்ட் விட்டமின் ஈயும் எசென்ஷியல் ஆயில் பிக்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து லேட்டராக ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ஆயில்ஸு சாய் லெசித்தின், லெனோலின், பீஸ்வேக்ஸ் இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங்கில் வச்சு மெல்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபைனலாக நான் பீஸ்வேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பீஸ்வேக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டபுள் பாயிலிங்கில் வச்சிடலாம். டபுள் பாயிலிங்கில் வைக்கும் போது முடிஞ்சளவு கம்மியான தண்ணி வைங்க. ஏன்னா சின்ன பீக்கர் இது. லிப் கேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் அது கீழே கவிழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இது நல்ல ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு இது ஆறணும். ரொம்ப ஆற தேவையில்லை. கொஞ்சம் வார்மான கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு ஆறணும். இப்போது நீங்கள் சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரை ஆக ஒரு மாதிரி மெழுகு படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வந்து நம்ம விட்டமின் ஈயும் ரோஸ் பிக்மெண்ட்டும் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நான் விட்டமின் இ ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ரோஸ் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிக்மெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ கலர் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகாது. ஒரே மிக்சராக பிளெண்ட் ஆகாமல் அடியில் போய் தங்கிட்டு அங்கே ஒயிட்டாகவும் அந்த கலர் பவுடரும் உங்களுக்கு தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த பக்குவமாக அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்ம பார்க்கணும். மேலே படிஞ்சிருக்க இடம் வந்து மெழுகு மாதிரி நமக்கு ஆறுனது தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போரிங் கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நமக்கு வந்து கலர் வந்து பிளெண்ட் ஆனது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போர் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்டெய்னரில் போர் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஃபோம் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஒரு வாட்டி நம்ம கை வச்சு ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இதுதான் ஃபைனலாக நமக்கு சாலிட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு கலரும் தனித்தனியாக தங்கலை. ஈஸியாக நல்ல ஒரே மாதிரி பிளெண்ட் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு மாய்ஸ்சராக ஹைட்ரேட்டிங்காக இருக்குன்றதை நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட லிப் பாம் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. லிப் பாமை விட ஒரு படி மேலே நமக்கு மாய்ஸ்சர் இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப பட்டர் கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப வேக்ஸ் கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம நல்லா கை வச்சு ரப் பண்ணோன்னா எந்த அளவுக்கு லூஸாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் உங்களோட ஸ்கின் கேரோடு சேர்த்து லிப் கேரும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.